ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு ஞானவள்ளல் திருவடிகளே சரணம். குருவே சரணம், என் குருவே சரணம். முதுகுடி மற்றும் ஈசன்மலை சர்க்குரு குடும்பத்தில் நம் குருவான தந்தை ஞானகுரு சுவாமிகள் பகவான் பழனிமூட்டை சுவாமிகளின் 10ஆம் ஆண்டு குரு பூஜை சிறப்பாக நடத்தினார். எந்த பக்தரிடம் எப்படி யாசகம் வாங்கணுமோ அப்படி வாங்கி பணமூட்டை எனும் பாவ மூட்டையை பூஜையாகவும் யாகமாகவும் திருவாசகம் முறையாக வாசிக்க வைத்து சிவவாத்தியம் முழங்க அன்னதானம் நடத்தி சிறப்பாக முடித்தார். உடைதானம் பாரபட்சம் இல்லாமல் வாரி வழங்கினார். பாரபட்சம் இல்லாத நம் குரு நமக்கு கிடைக்க நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், நம் வாழ்விலும் நம் நடத்தையிலும் எவ்வளவு மாற்றம். குருவின் உபதேசம் நம்மை மாற்றி புனித மனிதனாக அமைத்திருக்கிறது. இது இல்லை என்று சொல்ல முடியாது. அவர் நம்மை கவனிக்கும் அளவுக்கு நாம் குரு சேவை செய்கிறோமா என்றால் குறைவுதான். பகவான் செய்யும் பூஜைகள் அனைத்தும் நமக்காகத்தான், அவருக்கு தேவையில்லை. நம்மை நல்வழிப்படுத்தி கொண்டு செல்ல இந்த பூஜை புனர்காசம் எல்லாம் சித்தனுக்கு பார்ப்பதெல்லாம் சிவமானால் எதற்கு குரு வழிபாடு? யோசித்து பாருங்கள். அவரின் ஞான பார்வைக்கு நாம் எல்லாம் குழந்தைகள். நமக்காகத்தான் அமாவாசை பௌர்ணமி என்று நம்மை வரவழைத்து பாடம் நடத்துகிறார். ஜாதக கட்டத்தில் குரு பார்வை இருந்தாலே சந்தோஷப்படும் பக்தர்கள் மக்கள். ஆனால் நமக்கு குருவே சிவமாக கிடைத்திருக்கிறார். புரிந்து செயல்படுங்கள். எதையும் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். போட்டி பொறாமை இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து பறைசாற்றி உணர்வை கொண்டு குருவாக இருக்கும் நம் தந்தை சித்தராக முழுமையாக நம்பி சேவை செய்யுங்கள். அவர் மனம் குளிர்ந்தால் நாம் நன்மை அடைவோம். இது சத்தியம். குருவே தாய், குருவே தந்தை, குருவே சிவம். வாழ்க சித்தாந்தம், வளர்க சத்தியம். குருவே சரணம். இதை சொல்ல நான் ஈசன்மலையை சார்ந்தவள் நான் சொல்லவில்லை. சர்க்குரு குடும்பமாக சொல்கிறேன். அனைவருக்கும் தாயாக சொல்கிறேன். அனைவரும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தால் மன்னித்து, எது சரியோ அதை பின்பற்றுங்கள். குரு இல்லையேல் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை உணருங்கள். உணர்ந்து செயல்படுங்கள். உணர்ச்சி என்பது வீட்டோடு இருந்து குருகுலத்திற்கு வந்தப்புறம் உணர்வோடு இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்வை நம்மை தொடர முடியும் என்பதை நம்பி நீங்கள் மேற்கொண்டு செயல்படுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்யுங்கள், சேவை செய்யுங்கள். குரு சேவை செய்தால் பல நன்மை நாம் அடையலாம். குருவே சரணம், சர்க்குருவே சரணம், என் குருவே சரணம். குரு பூஜை நடத்தி எல்லாருக்கும் ஒற்றுமையாக இருந்து நடத்தி கொள்வதற்கு நன்றி சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நம்மளாம் ஒரு குடும்பம். நாமெல்லாம் ஒரு குடும்பம். அந்த குடும்பம் இன்னும் அதிகமாக்கி பறைசாற்றி இன்னும் அதிக பெரிய குடும்பமாக அடுத்த வருடம் ஆக வேண்டும் என்று என் ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.